ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சுருக்கோம். இந்த தினம் 686வது நாமாவளியாக ஓம் மோக்ஷதாய நமஹ. முருகப்பெருமான மோட்சத்தை அளிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இந்த மோட்சம் அப்படின்றது எல்லா விதமான துன்பங்களிலிருந்தெல்லாம் விடுபடக்கூடிய ஒரு தன்மை. மோட்சஹா அப்படின்னா விடுதலை, விடுவித்தல், மோட்சம், வீடு பேரு, பேரின்பம் அப்படின்னு அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கும். அப்போ எல்லா உயிருக்கும் எத்தனையோ இன்பங்கள் இந்த உலகத்தில் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் எல்லாத்த விட பேரின்பம் எது அப்படின்னா அதுக்கு பேர் தான் மோட்சம்னு பேர். அது எதிலிருந்தெல்லாம் விடுவிக்குது அப்படின்னா திருப்பி திருப்பி ஜனனம் எடுக்கக்கூடிய அந்த துன்பத்திலிருந்தெல்லாம் விடுவிக்கக்கூடிய செயல் மோட்சம். அதுக்கு வீடு பேர், முக்தி அப்படின்னா சொல்கிறது. திருப்பூரில் சொல்கிறார் இல்லையா, முக்திக்கு ஒரு வித்து குரு பெற என ஓதும். குமார பரமேஸ்வரன் தான் அந்த முக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரின்ப வீட்டினுடைய செயலுக்கு விதையாக இருக்கக்கூடியவர் அப்படின்றார். அப்பேற்பட்டவர் அவரால் மட்டும்தான் இந்த வீடு பெற்ற கொடுக்க முடியும். அந்த வீடு பெற்ற அடைவதற்கு எல்லா உயிர்களும் விரும்ப வேண்டும். அதுதான் இந்த பிறப்பு எடுத்ததனுடைய நோக்கமே. அதான் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் அப்படின்னுவார் அப்பர் சுவாமிகள். அப்போ ஒவ்வொரு உயிருடைய குறிக்கோள் எது அப்படின்னா வீடு பெற்று அடையணும். இல்லைனா திருப்பி திருப்பி ஜனனம், திருப்பி திருப்பி துன்பம், இன்பம், இதிலேயே உழண்டுண்டே இருக்கும் இந்த ஆத்மா. அதனால தான் ஔவையார் அழகாக சொல்லுவாள், வீடு பெற நில் அப்படின்னு. எதை நிற்க சொன்னா அப்படின்னா இந்த ஆத்மாவை, இந்த நம்மளுடைய முயற்சிகளை அந்த வீடு பேறு அடைவதற்கான செயலை செய்யின்னு அர்த்தம். அதில் இருந்து மனதை ஒருநிலைப்படுத்தி மேலான உயர்கதி அடைய வேண்டும் அப்படின்றது தான் நம்ம பெரியவாளாக நமக்கு வழிகாட்டியிருக்கா. இந்த பூமிக்கே ஜெகமாயைன்னு பேர். அழகாக வர்ணிப்பார். ஜெகமாயை உற்று என் அகவாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் உடலூரி தசமாத முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி மக அவாவின் உச்சி விழி ஆனனத்தில் மலைநேர் புயத்தில் உறவாடி மடிமீது அடுத்து விளையாடி நித்தம் மணிவாயின் முத்தி தர வேணும் அப்படின்னுவார். அதாவது எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையை சந்தோஷமாக எல்லா பாக்கியத்தையும் அடையிறமோ அந்த குழந்தையின் மூலமாக, அது மாதிரி அந்த ஆனந்தமெல்லாம் சிறிது, ஆனால் மேலான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய குழந்தையே நீந்தாம்பா. அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய நீ தான் எதை தரணும்னா முக்தி தர வேணும்ன்றார். அப்பேற்பட்ட மோட்சத்தை கொடுக்கக்கூடிய வள்ளலாக, மோட்சஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். அதை தான் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக நினைக்கிறது. ஓம் மோக்ஷதாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.